டேய் பைத்தியாருங்களா, அவரு போய் பாருங்கடா, நான் நல்ல திட்டங்களை செஞ்சிருக்காரு, நல்ல உதவி செஞ்சிருக்காரு, எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியலன்றாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னே தெரியாம இருக்கிறானுங்க. இப்ப ஊடகம் என்ன பண்றாங்க, அவங்க செஞ்சது ஒண்ணு கூட போட்டு காமிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி மக்கள் தெரியும்? இந்த சன் டிவி, இந்த இன்னும் ஒரு சில ஊடகங்கள் இருக்கிறாங்க, சொல்ல வரல, வாயில அசிங்கமா வருது. அவங்க என்ன காமிக்க நினைக்கிறானுங்களோ அதுதான் மக்கள் கிட்ட காமிக்கிறானுங்க. அதுல பைத்தியாருங்க இன்னும் என்ன சொல்றானுங்கன்னா, அது பேசுறதுக்கு அதுக்கேத்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறானுங்க. வந்துட்டானுங்க தற்கூரி டிவிக்கேன்னு. டே பைத்தியாருங்களா, இப்போ எங்களுக்கே எங்க அண்ணனை பார்த்து அரசியல்ல ஒரு அனுபவம் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நாங்க பாக்குறோம் ஒண்ணு, இது உண்மையா பொய்யான்னு. ஒரே ஒண்ணுதான், டிஎம்கேக்கு வந்து பயம் சுத்தமா. பேஸ்மெண்ட்ல இருந்து ஹை பில்டிங் வரையும் ஃபுல்லா பயம். அதிமுக சொல்ல முடியாது, இப்ப அவங்க ஆளுங்கட்சி கிடையாது, எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம். எங்களுக்கு பொறுத்த வரையும் சீமான் ப்ரோ, சீமான் அதான் சொல்லிட்டாரு ப்ரோ, செத்து போன இதெல்லாம் நாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டோம், நம்மளுக்கு எது ப்ரோ தேவையில்லாத இதெல்லாம். இப்ப கூட சொல்றோம், சீமானு பாயமானு இதெல்லாம் ஆமகரி துணு தான் பரவாயில்ல, கரெக்டா இருக்கும். ஒரு கட்டத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. அவரு எப்படின்னா பேச்சு திறமை நல்லா பேசுறாரு, பிடிச்சிருந்ததா இல்லன்னு சொல்லல. அவரு வாயாலே அவரே கெடுத்துக்கிறாரு. ஒரு இதுல போய் மாட்டுக்கறி சாப்பிடுன்றாரு, ஒரு இதுல மாட்டுக்கறி சாப்பிடுவானன்றாரு. இதெல்லாம் தேவையில்ல, பொண்ணு கேஸ்ல எல்லாம் மாட்டின்னு இருக்கிற